எங்களுக்கு எந்த வசதியுமே இந்த இடத்துல. பாசிட்டுக்காராலும் பார்த்து இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம்னா நாங்க எங்கிட்டும் போக முடியாது. எங்களுக்கு இந்த மலங்காடுதான் எங்களுக்கு எல்லா வசதி இதுல செஞ்சு கொடுங்கன்னு அது ஏறிட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். எந்த அடிப்படை வசதி எதுவுமே இல்லை சார். ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எதுவுமே இல்லை சார். குழந்தை எடுக்க முடியாமல் எதுவுமே இறந்துடுறாங்க. நிறைய பேர் ஆற்றுலையும் செத்துறாங்க சார் இந்த பாலம் இல்லாதனால. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் நமக்கு அத்தியாவசிய தேவைன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஏன் இன்னைக்கு டிவி இல்லாத வீடும் இல்லை, செல்ஃபோன் இல்லாத மனுஷனும் இல்லை. இப்படி போயிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் உயிர் வாழ மிக முக்கியமாக தேவைப்படுற எந்த ஒரு அத்தியாவசியமுமே இல்லாமல் வாழும் ஒரு கிராமத்தோட அழுகுரலாக தான் இந்த பதிவு இருக்கும். இந்த கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் வடகவுஞ்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கருவேலம்பட்டி தான். இங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆதிவாசி மக்கள் வசிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையை வாழலை. இந்த கிராமம் எப்படி இருக்குது, அப்படி இவங்க படுற பாடு தான் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிராமத்தை நோக்கி சென்ற நமது நியூஸ் 21 சேனலின் செய்தியாளர் சுரேஷ் அவரின் பதிவை பார்க்கலாம். இந்த மக்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இதே பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு தனி தீவா, கொடைக்கானலே ஒரு தனி தீவா காட்சி அளிக்குது. ரொம்ப ரிஸ்க் தான், பயங்கரமான பாதையில அவங்க பயணிக்கிறாங்க. அவ்வளவு மிருகங்களுக்கு மத்தியிலையும் டெய்லி வந்துட்டு போறாங்கன்றது ரொம்ப கேள்விக்குறியானதுதான். ரிஸ்க் எடுத்ததான் ஒரு தம்பி நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. உயிரை பணைய வச்சுதான் நம்மளை கூட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே அவரு ஓட்டுறத பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. நான் பயப்படாதானே நம்பி இவங்களை கூட்டு போறேன்ட்டு கூட்டி போயிட்டு இருக்காரு நம்ம டீம் எல்லாத்தையும். இப்ப நம்ம அந்த கிராமத்து பகுதியில தான் நிக்கிறோம். இப்ப நம்ம அந்த கிராமத்தை தான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மக்களோட தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப மக்களை நம்ம பார்க்க போறோம். அம்மா வணக்கம். நீங்க எத்தனை ஆண்டுகளா இங்க வசிக்கிறீங்கம்மா? நாங்க இங்க பாட்டம் பூட்டம் இந்த பிறந்து நாங்க இங்க இருக்கிறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. இறந்தாலும் எங்க பாட்டம் பூட்டம் அவங்க இருந்த வரைக்கும் இருந்துட்டு அவங்க இறந்து போனாங்க. எங்களுக்கு அதுல இருந்து இந்த இருக்கிற இடம் இதேதான். இந்த இடத்துல நல்ல வசதியா இருக்கணும்லன்னா இல்ல, இதே நிலைமையா அந்த இந்த கலைகளை நாடுமயம் வச்சுக்கிட்டு ஒரு வீடு வாசல் இல்லாம ரொம்ப பரிதாபப்படும். என்னன்னா கோயிலு கும்பிடும் போது வந்தா இந்த கோயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை கும்பிட்டோம்னா அப்புறம் எல்லாம் அதாவது ஓடிடுமா, அப்பதான் கூட்டமா இருக்கும். வர்றவங்களாம் பார்த்துட்டு இந்த செஞ்சிடலாம் வந்துட்டு போவாங்க. ரோட்டை செஞ்சிடலாம், இந்த பாலத்தை கட்டிடலாம் வந்துட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பழமே வராது. இருக்கா அழுது இந்த பிள்ளைலாம் டோரி கட்டி தூக்கிட்டு போய் நாங்க பட்ட கஷ்டம் அதெல்லாம் அணைத்திட்டு உயிர் போற மாதிரி வந்துச்சு. அந்த சாமியை நினைச்சிட்டு நாங்க பிள்ளை உயிர் பழச்சிச்சு. இந்த சாமியில அந்த பிள்ளைய காப்பாத்துச்சு. அப்படி நிலைமையில எங்களுக்கு எந்த வசதியுமே இந்த இடத்துல. இந்த சாமி காப்பாத்த வந்தா எங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் நிலச்சி இருக்கு. பாசிட்டுக்காராலும் பார்த்து இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம்னா நாங்க எங்கிட்டும் போக முடியாது. எங்களுக்கு இந்த மலங்காடுதான் இந்த இடம் தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு எல்லா வசதி இதுல செஞ்சு கொடுங்கன்னு அது ஏறிட்டு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதிகாரிங்க இங்க பாக்குறாங்களா உங்களை? பாப்பாங்க. இந்த வருஷம் வந்துட்டு போனாங்கன்னா அதோட சரி. அப்புறம் இந்த ரோடு வந்துடும், இந்த பாலம் கட்டிடுறோம்பாங்க, அதோட சரி. மேல வரமாட்டாங்க. அப்படி இடத்துல என் பேத்தியெல்லாம் என் மருமகெல்லாம் குழந்தைய பெத்துட்டு டோரி கட்டி தூக்கிட்டு ஓடணும் கேசிட்டு அங்க கொண்டு போய் 2 நாள் பெட்டுல வச்சிருந்து 1 மாசம் அங்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பின்னாடி இங்க வந்தா வண்டி பிடிச்சு வந்தா 3000 ரூபாய். இங்க குழந்தை இறக்கம். அம்புட்டு கஷ்டத்துல எல்லாம் நாங்க வாழ்ந்துக்கிறோம் இந்த இடத்துல. யாரும் ஒருத்தர் பாவம் புண்ணியம் பார்த்து எங்களுக்கு இன்னும் அந்த உதவி செய்ய கிடையாது. நாங்க அம்புட்டு கஷ்டத்துல இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இங்க ஸ்கூல் நடந்துகிட்டு இருக்கலாமா? அந்த ஸ்கூலுக்கு வாத்தியார் எவ்வளவு நாள் வருவாரு? வந்துட்டு இந்த மாசம் தான் காணும், இல்லைன்னா வருவாரு. வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2 நாளைக்கு கூட தங்கி இருந்துட்டு போவாரு. இன்னைக்கு தேதி எத்தனை தெரியுமா? 21ஆம் தேதி ஆச்சு. வாத்தியார் நீங்க இந்த 1 மாசம் வரலன்றீங்க, 21 நாள் இங்க வரலன்றீங்க. உங்க பிள்ளைய இங்க படிக்கிறாங்க. இங்கதான் இங்க எத்தனை வரைக்குமா ஸ்கூல் இருக்கு? 5வது வரைக்கும் படிக்குது. 5வதுக்கு மேல நம்ம தான் கொண்டு போய் வெளியில படிக்க வைக்கணும். என் பேத்தி எல்லாம் வெளியில. இங்க எத்தனை பிள்ளைமா படிக்குது? இங்க 5வது வரைக்கும் இங்க படிப்பாங்க. அப்புறம் தமிழ் பக்கம் கொண்டு போய் என் பேத்தி எல்லாம் கொண்டு போய் கண்பாடில சேர்த்திருக்கிறோம். சரிங்க. அப்புறம் 2
பாறையில படிக்குது சின்னதுக்கு. சரிங்க. இங்க இருந்தா படிக்க முடியாது. இந்த வனாந்தரத்துக்குள்ளே யாரும் இங்க வந்து பாக்குறாங்க. அதனால இங்க படிக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு பாறையில கொண்டு போய் அங்க வச்சு படிக்க வச்சு. சரிங்கம்மா, நல்லதுங்க. அடிப்படை வசதி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பார்க்க போனாங்க சார். எங்களுக்கு ரோடு முக்கியமாக இருந்துச்சுன்னு வைங்க. ரோடு இருந்துச்சு அப்படிங்கும்போது எங்களுக்கு அடிப்படை வசதி வந்து இப்போ மலையில் வந்து 6-7 கிலோமீட்டர் வந்து தண்ணி வருதுங்க சார். ஃபாரஸ்ட் வந்து போட்டு கொடுத்துருக்குறங்க. தண்ணி எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. பஞ்சாயத்துலேருந்து போட்டு கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பேரில் போட்டு கொடுத்தாங்க சார். சின்னன்னு சொல்லி ஒரு தலைவர் இருந்தார். அவர் தலைமையில் சுகுமாரன் சொல்லி இறந்துட்டார். அவர் தலைமையில் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்து இப்போ தண்ணி ஊருக்குள்ள ரெகுலர் வந்து தண்ணியெல்லாம் இருக்குங்க சார். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. எங்களுக்கு இந்த அரிசி மற்ற சில்லறை சாமான் மற்ற எதுவுமே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பற்றாக்குறை. அதே மாதிரி ஒருத்தர் உடம்புக்கு முடியல, இன்னைக்கு நைட்டு ஒரு வயிற்று வலி ஏதோ ஒரு இன்னும் போனால் அதுக்கும் வந்து ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சார் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா எங்களுக்கு இந்த ரோடு வசதி இருந்துச்சுன்னா ஒரு வண்டி வாட்சி வந்துச்சுன்னா இங்கேயே வண்டி ஏதோ ஒரு வண்டியை எங்களுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட கூட சொல்லி ஒரு வண்டி வாட்சி எங்கேயும் இந்த மாதிரி ஒரு சீப் இருந்துச்சுன்னா சீப்பில் கூட நாங்கள் வச்சுக்கிட்டு போய் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பும் வந்து எங்களுக்கு பற்றாக்குறை இல்லை, சுத்தமாகவே கிடையாதுங்க. ரோடு வசதினா அந்த ரோட்டில் வரும்போது நைட்டில் வரும்போது யானையும் வந்துடுறது. ரெண்டாவது எருமை தொந்தரவு, யானை எல்லாமே வருது. என்ன எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தகரம் வந்து வாங்கி கொடுத்தாங்க சார். ஆமா, இப்ப நான் பார்த்தேன் ஃபுல்லா தகரமே இல்ல, வெறும் பாய் தான் போட்டு வச்சிருக்கீங்க. அது ஓட்டை ஆயிருச்சு இல்லைங்க சார். இல்லங்க, நான் வந்து பார்த்ததுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொடைக்கானல்ல இருந்து நான் வரேன். சரி சார். வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாய் தான் பொத்தி நீங்க வீடே இருக்கு. அதாங்க சார், அந்த வாங்கி கொடுத்த தகரம் ஏன் சார் இது 2021 வாங்கி கொடுத்ததுங்க. 2021 இருந்து எத்தனை நாள் சார் இருக்காங்க. இப்ப நானே சின்ன பையன்ல அந்த மாதிரி 24 வருஷம் ஆச்சு. 24 வருஷம் ஆயிடுச்சு. தகரம் பூரா ஓட்டையா போச்சு சார். இப்ப கவர்மெண்ட் பார்த்து இதுல வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்ப ஃபாரஸ்ட் பட்டா கொடுத்துருக்குங்க. அந்த பட்டா வச்சு நாங்க வீடு கட்டணும் அப்படின்னாலும் கூட ஒரு கல் உடைக்க முடியாது. ஃபாரஸ்ட்ல கேட்டுதான் நாங்க அந்த வேலை செய்யணும். இந்த மண்ணை நோண்டணும்னாலும் ஃபாரஸ்ட்ல கேட்டுதான் செய்யணும். எங்க இஷ்டத்துக்கு இது செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க சார். அந்த பட்டாவை நீங்க பாருங்க சார், படிச்சு பாருங்க. மண்ணு நோண்டுறதுக்கு இந்த பட்டாவை பாருங்க. இதுல என்ன போட்டிருக்குங்க, இதுல நல்லா படிச்சு பார்த்தோம்னு தெரியுங்க சார். மண்ணை நோண்டுறதுக்கு எதுவுமே அந்த மண்ணை வந்து எடுக்கக்கூடாதுங்க சார். அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காம நாங்க மண்ணை நோண்டக்கூடாது. அதுல கட்டடங்கள் எழுப்புறதுக்கும் கூட ஒரு பானம் எடுக்கக்கூடாது. அப்ப குடியிருந்துக்கலாம். அது கண்டிப்பா. இங்க பாருங்க, கொடைக்கானல்ல ஒரு மலைவாசி கிராமத்துல கனிய வளம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த மனுவை பார்த்து கூட மக்கள் சொல்ற அளவுக்கு இருக்காங்க. ஆனா இங்க அடிப்படை வசதியே இல்ல. என்ன அடிப்படை வசதினா கரண்ட் வசதி. இங்க பாருங்க, பின்னாடி இருக்க பாத்துட்டு இருக்க நம்ம கிராமத்தோட கூரை தான் பாத்துட்டு இருக்கோம். கூரைன்னு சொல்ல முடியாது, இது பாய். பேப்பருங்க சார். அது பேப்பர்னா நாங்களாம் வாங்கி போடுறதில்ல. ஏதோ ஒரு இறக்கப்பட்ட ஒரு நிறுவனங்கள் வந்து அந்த பேப்பரை கொடுத்து அந்த பேப்பர் மூலமா தான் இப்ப வீடு ஒழுகுனாலும் மற்றது எது இருந்தாலும் நாங்க அதுல தான் வச்சுக்கிறது. எங்க செவுத்துகளை பார்த்தோம்னா சார், இந்த அங்க பாருங்க சார், குச்சி செவுரு மூங்கில் வெட்டி இப்ப இன்னைக்கு வர்ற காலத்துல அந்த மூங்கில் கூட வெட்ட முடியாது. ஏன் வெட்ட முடியாதுன்னா ஃபாரஸ்ட் ஆனை வந்துருச்சு. ஃபாரஸ்ட் வந்து யானை வந்ததுனால என்ன, அந்த மூங்கில் தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட தடுத்துருவாங்க. மூங்கில் வெட்டக்கூடாது. கண்டிப்பாங்க. மூங்கில் இங்க வெட்டவே அனுமதி கிடையாது. கிடையாதுங்க சார். சரிங்க. அனுமதி எல்லாம் கிடையாதுங்க. அப்படிக்கே வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 மூங்கி வேணும், என் வீட்டுக்கு செவுரு வைக்கிறேன். செவுரு அந்த செவுரு இருந்தா தானே சார் ஒண்ணு. ஆமா, இங்க நான் பாத்துக்கிட்டு இருக்க பாத்தீங்கன்னா மூங்கிலே தான் வந்து கட்டி அதுலதான் மண்ணுல வந்து பூசி இருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இடியும் அவல நிலைமையில தான் இருக்குது. இப்ப இங்க எத்தனை கிராமம், இது எத்தனை மக்கள் இங்க வசிக்கிறீங்க நீங்க சார்? இங்க இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே டிசி எஸ்டி எல்லாம் சேர்ந்தோம்னா ஒரு 100-150 குடும்பம் இருக்குங்க சார். இருக்குது அப்படின்னா இந்த கார்டு பூராமே செம்பராங்குளம் தான் போகணும். செம்பராங்குளத்துல வாங்கி குதிரை இருக்கிறவங்க குதிரையில கொண்டு வந்துக்கலாம். குதிரை இல்லாதவங்க தலை சமயத்தை தூக்கிட்டு வந்துக்கணும். ஐயா, நாங்க வரவே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். சரி, இது நான் வந்து உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சரி சார். நாங்க வரும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை கூட்டிட்டு வந்த ஒரு தம்பி டிரைவர் வந்து ரொம்ப திறமையான மனிதர். சரி சார். ஏன்னா நானே பயந்து உயிர் பயத்தோட தான் இங்க வந்திருக்கோம். சரி சார். இதுல நீங்க ரெகுலரா வந்துட்டு போறீங்கன்றது வந்து ஒரு பெரிய காரியம் தான். எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல சார். உயிருக்கு உத்தரவாதம்லாம் கிடையாது. இங்க இருந்து போறோம்ல, இதை இப்பனாலும் பரவாயில்லைங்க. வெய்ய காலம் மழை காலத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப யானை தான் வருது. பட்டம்பகல்ல வந்தா பாத்துக்குவோம். நைட்ல வந்து யானையா அடிச்சிச்சுன்னா மீறினா எங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு என்ன ஒரு 4 லட்சம் தரும். அதை வச்சு அவங்க வாழ்றதுக்கு வாழ்வாதாரம்லாம் அது கரெக்டானு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வச்சு பொழைச்சா பொழைச்சாத பொழைக்கலைனாலும் அதை இன்னொருத்தன் வந்து வாங்கிட்டு போனாலும்
இந்த நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனா நான் போனேன். இல்லைங்க, உங்களுக்கு வந்து அரசு நிறைய நலத்திட்டங்கள் கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க நீங்க வந்து சொல்றீங்க எந்த நலத்திட்டமும் எங்களுக்கு வந்து சேரல அப்படின்றதா நீங்க அது எங்களுக்கு ஒரு கனவு மாதிரிங்க சார். அதுன்னு சொல்றாங்கன்னா அது ஒரு கனவு மாதிரி. அரசு வந்து எனக்கு சலுகை இருக்குது, உனக்கு இந்த அங்க இருக்குது இங்க இருக்குதுன்னு சொல்லிக்கிறது வந்து வாயில சொல்லிக்கலாம், டிவில சொல்லிக்கலாம், பேப்பர்ல சொல்லிக்கலாம்ங்க. யாருமே பேப்பர்ல வந்து எழுதி போடுறதுக்கு என்னங்க கையா வலிக்க போகுது கொடுத்துக்கிறத. ஆனா வந்து பாக்குறதுக்கு அரசு வரலையே. அரசு வந்து இங்க வந்து இப்ப இங்க உள்ள அதிகாரிகள் யாராவது வர்றாங்களா இங்க பாக்குறது? அதிகாரியா யாருன்னே தெரியாது சார். இந்த ஊருக்கு அதிகாரி யாருங்கிறதே தெரியாது. அதிகாரி வந்ததும் இல்லையே. வந்து அதிகாரி கேட்டிருந்தது தானே. என்னைக்கும் ஒரு வருஷத்துல 10 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து போய் என்னங்க இந்த ஊரு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ஒருத்தர் பிடிஓ வருவாரு, இல்லாட்டினா ஒரு கிளார்க் வருவாரு. வந்துட்டு பரவாயில்ல அந்த ஊருக்கு அந்த தேங்காய் மாட்டிடுறேன், அந்த தண்ணி அங்க இருந்து வருதா, இந்த வீட்டை கட்டிடுறேன், இந்த இதுக்கு ஆதாரம் தர்றேன் அப்படிம்பாங்க. அதோட சரி சார். வாயில அன்னன்னைக்கு சொல்றதோட சரி. இந்த மாதிரி சொல்ல போனா இது எப்ப இருந்து அப்படி நடக்குது அப்படின்னா, நானும் கிட்டத்தட்ட 95ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். 95ல இருந்து எனக்கும் தெரியும். நானும் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன். 95ல இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குதா ஒழிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கிடையாதுங்க. ஏதோ போன வந்து ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர்கள், ஒரு இறக்கப்பட்ட தலைவர். அதாவது வந்து எப்படி இறக்கப்பட்ட தலைவர் அப்படின்னு சொல்ல போனா, இந்த வடக்கவிஞ்சில ஒருத்தர் சின்ன இருந்தாருங்க, சின்ன மாரியம்மா. அவங்களுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த தலைவரும் இங்க வந்து செய்யல, எந்த பீடியாவும் வர்றதில்ல, யாரும் வர்றதில்லைங்க. ஐயா இங்க எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களா? நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. எம்எல்ஏ நீங்க பார்த்துதான் தேர்ந்தெடுத்ததா மக்கள்? தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை நாங்க பார்த்தது இல்லைங்க. எம்எல்ஏ பார்த்ததே இல்ல. ஒருத்தர் வருவாரு, வந்த உடனே எங்க எம்எல்ஏ இவர் தானுங்க நிறுத்துறேன், இவருக்கு ஓட்டு போட்டுருங்க, உங்களுக்கு இந்த அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு காலனில இருந்து வருவாங்க. வெளியில இருந்தெல்லாம் வரமாட்டா, காலனில இருந்து வருவான். இப்ப அந்த கிராமத்துலதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த கிராம பகுதியில பாத்தீங்கன்னா இதுதான் அந்த வழி. இப்ப அந்த வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவரோட வீட்டுக்கு தான் நம்மள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப அவர் வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கழிப்பிடம், அவங்களோட கழிப்பிடம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்ரூம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பாத்ரூம் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மக்களோட இயல்பை பாருங்க. இந்த மக்களுக்கு எந்த வசதியுமே இல்லை. இதுதான் அந்த மக்கள் சொன்னது. மூங்கில்ல வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னாங்களே. மூங்கில் வீடுனா மூங்கில்ல வீடு இல்லை, மூங்கில வச்சு மண்ணில் கட்டுற வீடு. இந்த வீடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுதான் மக்களோட வீடு. மக்கள் வீட்டில் தான் இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம எல்லாமே மக்களும் வந்து சிட்டியில் அருமையாக பில்டிங் ஏறி போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வசந்த மாளிகை மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இதுதான் வசந்த மாளிகை. அந்த வசந்த மாளிகை தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த கல் கட்டடம் பார்த்தீங்களா? கல் கட்டடம் இல்லை, மூங்கில் கட்டடம். மூங்கில வச்சு வெறும் மண்ணு. என்ன மண்ணு இங்க வாங்கினேன்? இது என்ன மண்ணு? இதை வச்சு எப்படி? செம்மண் சார். செம்மண்ணை வச்சு இதுல கட்டுறீங்க நீங்க? கப்பை அடிச்சு விட்டு இப்ப மண்ணை போட்டா அப்படியே நினைக்கும் சார். உள்ள பூச்சி விட்டுருவோம் சார். சைனிங்க்கு பூச்சி விட்டுருவோம், சிமெண்ட் ஊசி மாதிரி பூச்சி விட்டுருவோம். சரி சரி சரி. பூச்சி விட்டோம்னா கொஞ்சம் ஆண்டு இருக்கு, அப்புறம் மழை வந்தா கரைஞ்சு வரும் சார். சரி. அப்புறம் அது ஓட்டையா தெரியும். திரும்ப வைக்க இது இடிஞ்சிட்டே தான் போகும். எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த தார் பாய் போட்டோம்னா சீக்கிரத்தை கிழிஞ்சு போயிடும். ஐயா இது மழை அடிச்சாலே காத்து மழைக்கு பிடிங்கிடும் சார். காத்து அடிச்சா பிடிங்கி விட்டுரும் சார். அதனால குழந்தை விட்டு எல்லாம் நனைஞ்சிட்டு உட்காருவோம். தண்ணி எடுத்து ஊத்திட்டு ஒரு ஓரமா நனைஞ்சிட்டு உட்காருவோம் மூலையில உட்காந்துருக்கோம் சார். வெற்றின்ற பையன் இங்க இருந்து கொண்டு போக முடியாம இறந்துட்டாரு சார். இடவேல இறந்துட்டாரு. இந்த பையெல்லாம் எதுக்காங்க அப்படி நடந்தது? வண்டி வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. நாங்க தூக்கிட்டு போனாலும் இதாயிடுச்சு. ஒன்றும் முடியலைங்கிறான். தூக்கிட்டு போய் தான் சார் ஆக முடியும் சார். நாங்க வந்து அந்த பையில காப்பாத்தலாம் தூக்கிட்டு போனா இடவேல இதாயிடுச்சு சார். இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? நாங்க இங்க பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்த நாள்ல இருந்து இங்கே இருக்கிறோம். உங்களுக்கு என்னங்கம்மா இங்க ரோடு வசதி என்னங்கம்மா? எதுவுமே இல்லை. எவ்வளவு நாளாங்கம்மா இல்ல? நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்து வரவங்கிட்ட எல்லாம் சொல்றது எங்களுக்கு ரோடு வசதி போட்டு கொடுங்க, நடக்க மாட்டாதவங்க எல்லாம் வண்டியில வந்துக்கிறோம் முன்னையெல்லாம் சொல்றோம். ஒன்றும் முடியல. கரண்ட் இல்லையாம்மா? கரண்ட் இல்ல, கரண்ட் எல்லாம் இல்ல. கரண்ட் எல்லாம் இல்ல. ஓட்டு போட எங்கம்மா நீங்க போகணும்? இந்த காலனிக்கு தான் போகணும். ஓட்டு போடுறீங்களாம்மா? நான் போக மாட்டேன், நடக்க முடியாது என்னால. அப்புறம் எல்லாம் போவாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் பௌரா போயிடுவாங்க. வணக்கம் சார். என் பேர் ராமூர்த்தி சார். ஊர் கல்லாம்பட்டி சார். எனக்கு வந்து எந்த அடிப்படை வசதி எதுவுமே இல்லை சார். ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எதுவுமே இல்லை சார்.
குழந்தை எடுக்க முடியாமல் எதுவும்லாம் இறந்துடுறாங்க நிறைய பேர். ஆற்றுலையும் செத்துறாங்க சார். இந்த பாலம் இல்லாதனால எந்த வசதியும் இல்லை. ரேஷனுக்கு போகிறனால ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகிற மாதிரி இருக்குது சார். நிறைய பேர் வந்திருக்காங்க சார். இங்க கரண்ட் வசதியே இல்லை. எந்த கரண்ட் வசதி எதுவுமே இல்லை. எந்த வீட்டுக்குமே கரண்ட் வசதி இல்லை சார். எதுவுமே பண்ண கொடுக்கல சார். வராங்க, ஓட்டு கேட்க வராங்க. ஓட்டு கேட்குற வர்றவங்களும் அவங்களும் இருந்தால் பண்ணித்தரேன்னு ஒன்றுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க சார். கலெக்டர்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க சார். இந்த கிராமம் எத்தனை ஆண்டுகளா நீங்க இங்க இருக்கீங்க சார் 100 ஆண்டு சார். 100 வருஷமா இருக்கு சார். 100 வருஷமா இருக்கீங்க. ஆமாம் சார். இந்த கிராமத்தில் ஸ்கூல் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் ஆசிரியர் இல்லை. இதனால் படிப்பு இல்லை. இந்த ஊருக்கு வர்றதுக்கு கரடு முரடான பாதை இருக்குது, ஆனால் நல்ல சாலை வசதி இல்லை. இந்த கிராமத்தில் மக்கள் வசிக்கிறாங்க, ஆனால் வாழலை. இவங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் அவங்க வாழ்கிறதுக்கான அடிப்படை வசதி மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து செய்யுங்க. நம்மளை சுற்றி இன்னமும் இதே மாதிரி எத்தனையோ கிராமங்கள் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு வீடியோ இப்படியாப்பட்ட கிராமங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு உந்துகோலம் அமையும் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி தான். நன்றி.